ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டம் டியூட்டர். இன்றைக்கி டிஆர்பி காமர்ஸ் யூனிட் 1 மார்க்கெட்டிங்கில் ப்ரைஸிங் பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ ப்ராடக்ட் ப்ரைஸ்ட் அட் rupees 399 rupees 95 pice will have more sales than if it is priced at rupees 400. This type of pricing is called. நீங்கள் கடையில் பார்த்துருக்கலாம், சில பொருளுக்கு 399.95 அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் ரெஸ் பண்ணியிருப்பாங்க. வெரி வெரி லெஸ் அமௌண்ட், அதாவது நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போது 400 ரூபான்னு சொல்கிறத விட 399 ரூபா 95 ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபேவராக இருக்கும், பையருக்கு ஒரு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரைஸிங் பாலிசியை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கஸ்டமரி ப்ரைஸிங், ப்ரெஸ்டீஜ் ப்ரைஸிங், ஆட் ப்ரைஸிங், சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங். இது இட்ஸ் கால்டு ஆட் ப்ரைஸிங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 2. Dash is the practice of pricing goods and services at a higher level to give off the appearance of a high quality product. நமக்குள்ளார ஒரு பையர்ஸ் கடையில் ஒரு மைண்ட் இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு ஹையர் ப்ரைஸாக இருக்கும். ஸோ டேஷ் இஸ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரைஸிங் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அட் எ ஹையர் லெவல் டு கிவ் ஆஃப் தி அப்பியரன்ஸ் ஆஃப் எ ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். ப்ரெஸ்டீஜ் ப்ரைஸிங், ப்ரீமியம் ப்ரைஸிங், இமேஜ் ப்ரைஸிங், ஆல் தி அபோவ். நல்லா கவனி பாருங்கள், ஒரு ஒரு பொருளுக்கு ஹை குவாலிட்டி அப்பியரன்ஸை கொடுக்கறது அதோடைய விலை, ஹையர் ப்ரைஸ், அதிக விலை தான். எல்லாருக்கும் என்ன தோணும்? ஹையர் குவாலிட்டியாக இருக்கும் பொருள் அப்படின்னு தோண வைக்கக்கூடிய ஒரு ப்ரைஸிங். அது ப்ரெஸ்டீஜ் ப்ரைஸிங்கா, ப்ரீமியம் ப்ரைஸிங்கா, இமேஜ் ப்ரைஸிங்கா, இல்லை இது எல்லாமேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். இது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ரைஸிங், அதிக விலை இருந்தால் ஒரு ப்ரெஸ்டீஜ். ப்ரீமியம்லாம் அடிஷ்னல் அப்படின்னு அர்த்தம், அடிஷ்னல் ப்ரைஸிங். அடுத்து இமேஜ் ப்ரைஸிங், அந்த ஒரு பொருளுக்கு ஒரு இமேஜை உண்டாக்கும், ஹை குவாலிட்டி அப்படின்ற ஒரு இமேஜை உண்டாக்கும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி, ஆல் தி அபோவ். Question number 3. Market penetration pricing strategy can be adopted when A. Market is highly price sensitive, B. Low price stimulates market growth, C. Both A and B, D. None of the above. நல்லா பாருங்கள், மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கணும். இது பார்த்தா உங்களுக்கு இது புரியும். ஒரு மார்க்கெட்டில் ப்ரைஸிங் பண்ணும்போது, பொருளுக்கு விலை வைக்கும்போது நம்ம எந்த பீப்புளை டார்கெட் பண்ணுறோன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லோ இன்கம் குரூப் பீப்புளை டார்கெட் பண்ணும்போது அவங்க எப்பொழுது எந்த பொருளை விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, விலை குறைவாக இருக்கிற பொருளை விரும்புவாங்க. அதாவது இஸ் கால்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவ். லோ ப்ரைஸாக இருந்தால் ஹைலி ப்ரைஸ் சென்சிட்டிவ். ப்ரைஸ் லோ ஆகும்போது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஹை ஆச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய காம்படேட்டர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்டில். அந்த மார்க்கெட் காம்படேட்டர்ஸ்லேருந்து நம்ம பொருளுக்கான மார்க்கெட்டை பொசிஷனிங் பண்ணும்போது அதை நம்ம அந்த கஸ்டமர்ஸ் நம்ம பொருள் சைடுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, லோ ப்ரைஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி, அது மூலமாக அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டு கொண்டு போவாங்க. இதுதான் மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸை அதிகப்படுத்துறது. அப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், மார்க்கெட் இஸ் ஹைலி ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கும்போது இந்த மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடாப்ட் பண்ணுவோம். இட்ஸ் ஆல்சோ கரெக்ட். செகண்ட் பாருங்கள், லோ ப்ரைஸ் ஸ்டிமுலேட்ஸ் மார்க்கெட் க்ரோத். அதாவது லோ ப்ரைஸ் தான் மார்க்கெட் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டும். அப்போ இது போத் ஆர் கரெக்ட். ஒரு மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிக்கு போத் ஆர் கரெக்ட். ஹைலி ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கணும், லோ ப்ரைஸ் தான் மார்க்கெட் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். இது ரெண்டும் இருக்கும்போது தான் நம்ம இந்த பாலிசியை அடாப்ட் பண்ணுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, போத் A and B. Fourth question, under dash method, a very high price is fixed for a new product initially and later the price is reduced
gradually when competitors enter the market. இது ஒரு பியூட்டிஃபுல்லான மெத்தட். மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இந்த மெத்தடில் ஹை ப்ரைஸை இனிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இனிஷியலாக ஹை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டில் காம்படேட்டர்ஸ் என்டர் பண்ணும்போது ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணிடுவோம். இந்த மெத்தட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெனிட்ரேஷன் ப்ரைஸிங், பி ஸ்கிம்மிங் ப்ரைஸிங், சி கஸ்டமரி ப்ரைஸிங், டி ஆட் ப்ரைஸிங். இது வந்துட்டு ஸ்கிம்மிங் ப்ரைஸிங். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்கிம்மிங் ப்ரைஸிங். அதாவது மார்க்கெட்டில் காம்படேட்டரே இல்லாமல் இருக்கும்போது நம்ம பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு ஸ்கிம்மிங் ப்ரைஸை பண்ணுவோம். ஹை ப்ரைஸ் வச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு, அதாவது ஸ்கிம் பண்ணி எடுத்துருவோம், மேலேருந்து எடுத்துருவோம். ஹை ப்ராஃபிட் வச்சு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நம்ம கெயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் காம்படேட்டர்ஸ் என்டர் பண்ணும்போது ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நம்ம மார்க்கெட்டை ரீகெயின் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்கிம்மிங் ப்ரைஸிங். மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங்கிறது லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுறது மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணுவோம். ஸ்கிம்மிங் ப்ரைஸிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஹை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் காம்படேட்டர்ஸ் என்ட்ரு ஆகும்போது ப்ரைஸை அப்படியே ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட்டை நம்ம ரீட்டைன் பண்ணிடுவோம். தட் இஸ் கால்ட் ஸ்கிம்மிங் ப்ரைஸிங் பாலிசி. ஸோ இயர் ஹை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இனிஷியலாக, பின்ன கிராஜுவலாக ரெடியூஸ் பண்ணுறாங்க காம்படேட்டர்ஸ் என்டர் ஆகும்போது. திஸ் ப்ரைஸிங் பாலிசி இஸ் கால்ட் ஸ்கிம்மிங் ப்ரைஸிங். 5. Under DAS method, pricing decisions are made only initially and remain constant for a long period, which is followed by the retailer. பாருங்க, ரீட்டெய்லர் இந்த மெத்தடில் ஒரு ப்ரைஸிங் டிசிஷன் எடுப்பாங்க இனிஷியலாக, பின்ன ரிமைன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ லாங் பீரியட். அதே ப்ரைஸு லாங் டைம் ஒரே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதை வந்து ரீட்டெய்லர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் ப்ரைஸிங் மெத்தட் இஸ் கால்டு பெனிட்ரேட்டிங் ப்ரைஸிங், ஸ்கிம்மிங் ப்ரைஸிங், ப்ரைஸ் லைனிங், கஸ்டமரி ப்ரைஸிங். இது நம்ம ஏற்கனவே பெனிட்ரேட்டிங் ப்ரைஸிங் பார்த்துட்டோம், ஸ்கிம்மிங் ப்ரைஸ் பார்த்துட்டோம். பெனிட்ரேட்டிங் ப்ரைஸ் அப்படின்றது மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக லோ லெவலில் ப்ரைஸை வச்சு அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸ்கிம்மிங் ப்ரைஸில் ஹை ப்ரைஸ் வச்சுட்டு ப்ராஃபிட்டை மேக்ஸிமம் கெயின் பண்ணிவிட்டு காம்படேட்டர்ஸ் என்ட்ரு ஆகும்போது ப்ரைஸை கம்மி பண்ணுறது தான் ஸ்கிம்மிங் ப்ரைஸிங். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் லைனிங். இந்த ப்ரைஸ் லைனிங் தான் pricing decision made initially and remain constant for a long period, which is followed by the retailer. That is called price lining. So the correct option is C, price lining. Question number 6. DAS pricing involves decisions as to how to price its products to customers in different locations. இது ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு அந்த ஆன்சரை காட்டி கொடுத்துரும். எங்கே போனாலும் எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும், நம்ம நிறைய கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸில், டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில், டாபிக்ஸில் பார்த்துருக்கோம். சேம் திங் ஹியர். ஏ ஜாகிரபிக்கல் ப்ரைஸிங், ஸ்கிம்மிங் ப்ரைஸிங், ப்ரைஸ் லைனிங், பெனிட்ரேஷன் ப்ரைஸிங். இப்போ உங்களுக்கு புரியும். ஸ்கிம்மிங் ப்ரைஸிங்னா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ப்ரைஸ் லைனிங் அப்படின்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு. இதில் 3 ப்ரைஸ் பார்த்தோம். பெனிட்ரேட்டிங் ப்ரைஸிங், ஸ்கிம்மிங் ப்ரைஸ் லோ வச்சு ஹை ஆகும், ப்ரைஸ் லைனிங் ஃபிக்ஸட் ப்ரைஸ், பெனிட்ரேட்டிங் ப்ரைஸ் லோ ப்ரைஸ் வச்சு ஹை. அப்போது இங்கே வந்து ஜாகிரபிக்கல் ப்ரைஸ் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இதோடைய மெயின் இந்த ப்ரைஸிங்கில் இந்த டைப் ஆஃப் ப்ரைஸிங்கை காட்டி கொடுக்குறது வந்து லொக்கேஷன், ரீஜன், லொக்கேஷன், ஏரியா, பிளேஸ், இந்த மாதிரி வந்தாலே இட் இஸ் அ ஜாகிரபிக்கல். So DAS pricing involves decisions as to how to price its products to customers in different locations. The correct option is geographical pricing. Geographical pricing. In DAS pricing, each customer pays the freight from the factory to the destination. எந்த ப்ரைஸிங்கில் கஸ்டமர் வந்து ஃப்ரைட்டை பே பண்ணும். ஃப்ரைட் அப்படின்றது தமிழில் வந்து சத்தம்னுவாங்க, அதாவது கூலி. ஃபேக்ட்ரியிலிருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு வர்றதுக்கு கூலியை நம்ம பே பண்ணணும், கஸ்டமர் தான் பே பண்ணணும். அப்போது அந்த ப்ரைஸிங் மெத்தடுக்கு என்ன ப்ரைஸிங் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் கால்ட் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ப்ரைஸ் லைனிங், பி இஸ் FOB ஆரிஜின் ப்ரைஸிங்,
சி எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங், டி நன் ஆஃப் தி above. ப்ரைஸ் லைனிங் நம்ம பார்த்துட்டோம். ரீட்டைலர்ஸ் வந்து ஒரு ப்ரைஸிங் டிசிஷன் எடுத்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ். எஃப்ஓபி ஃப்ரீ ஆன் போர்டு ஆரிஜின் ப்ரைஸிங், ஃப்ரீ ஆன் போர்டு ஆரிஜின் ப்ரைஸிங், இதுதான் இதோட ஆன்சர். அதாவது ஃப்ரீ ஆன் போர்டு ஆரிஜின் ப்ரைஸிங்கில் தான் கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும்னா ஃபேக்ட்ரிலேருந்து டெஸ்டினேஷனுக்கு வரக்கூடிய ப்ரைஸையும் பே பண்ணும், ஃப்ரைட்டையும் சேர்த்து பே பண்ணும், ப்ரைஸிங் கூட சேர்த்திடுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் எஃப்ஓபி ஆரிஜின் ப்ரைஸிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 8. If manufacturer sells the same product at two or more different prices, it is known as. ஒரு மேனுஃபேக்சரர் தன்னுடைய சேம் ப்ராடக்டை விற்கும்போது டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் வைப்பார். ஒரே ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸ், இன்னொரு கஸ்டமருக்கு வேறு ப்ரைஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் டிஸ்கிரிமினேட்டரி ப்ரைஸிங், அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸிங், மொனோபோலி ப்ரைஸிங், எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங். இது தெரியும் உங்களுக்கு. டிஸ்கிரிமினேட்டரி ப்ரைஸிங் பாகுபாடு, டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னா பாகுபாடு காமிக்கிறது, ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு மாதிரி விற்கிறது, ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ், சேம் ப்ராடக்ட் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸிங். ஸோ தட் இஸ் கால்ட் டிஸ்கிரிமினேட்டரி ப்ரைஸிங். ஸோ த ஆப்ஷன் ஏ, discriminatory pricing, is the correct answer. Question number 9. Market skimming works when. இந்த மார்க்கெட் ஸ்கிம்மிங் நம்ம பார்த்தோம், எப்போ இது ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் ஹேஸ் ஹை கரண்ட் டிமாண்ட். பி, ஹை ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் தி இமேஜ் ஆஃப் எ சுப்பீரியர் ப்ராடக்ட். போத் ஏ அண்ட் பி. டி நன் ஆஃப் தி above. மார்க்கெட் ஸ்கிம்மிங் எப்போ ஒர்க் ஆகும்? மார்க்கெட் ஸ்கிம்மிங்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஸ்கிம்மிங்னா ஹை ப்ரைஸை தொடக்கத்தில் ஹை ப்ரைஸ் வைப்பாங்க, வச்சு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கேதர் பண்ணிவிட்டு காம்படிட்டர்ஸ் என்டர் ஆகும்போது ப்ரைஸை கிராஜுவலாக கம்மி பண்ணிடுவாங்க, மார்க்கெட்டை ரீகெயின் பண்ணிடுவாங்க. எப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் இனிஷியலாக ஹை ப்ரைஸ் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருக்கணும், ஹை கரண்ட் டிமாண்ட் இருக்கணும், ஹை டிமாண்ட் இருக்கணும் அந்த பொருளுக்கு. அப்போ தான் ஹை ப்ரைஸ் வைக்க முடியும். டிமாண்டே இல்லாத ஒரு பொருளுக்கு வந்து நம்ம ஹை ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது இனிஷியலாக. அப்போது ஸ்கிம்மிங் ஒர்க் ஆகணும்னா, மார்க்கெட் ஸ்கிம்மிங் ஒர்க் ஆகணும்னா மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருக்கணும், வித் ஹை கரண்ட் டிமாண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு ஹை ப்ரைஸ் இருந்து டிமாண்ட் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த பொருள், அந்த ஹை ப்ரைஸ் வந்து அந்த என்ன இமேஜை கொண்டு வரணும் அந்த பொருளுக்கு கேட்டால், சுப்பீரியர் ப்ராடக்ட், உயர்தரமான ஒரு பொருள், சுப்பீரியரான ஒரு பொருள் அப்படின்ற ஒரு இமேஜை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆனால் மார்க்கெட் ஸ்கிம்மிங் ஒர்க் ஆகும். அப்போது இதில் வந்து போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் ஆப்ஷன். அப்போ மார்க்கெட் ஸ்கிம்மிங் எப்போ ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் பையர்ஸ் ஹேஸ் ஏ ஹை கரண்ட் டிமாண்ட் இருக்கணும். ஹை ப்ரைஸ் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு கேட்டால், இமேஜ் ஆஃப் ஏ சுப்பீரியர் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. கொஸ்டின் நம்பர் 10. In going rate pricing, going rate pricing on organization bases its price based on consumers' preference, competitors' price, self-decision, none of the above. Going rate pricing. Going rate அப்படி ஆர்கனைசேஷனில் அந்த ப்ரைஸ் வந்து போக போக மாறிட்டே இருக்கும், போக போக மாறும், ஐயாகலாம் குறையலாம், கூடலாம் குறையலாம். இன் கோயிங் ரேட், கோயிங் ரேட்னா போகிற போக்கில் விலை கூடும் இல்லைன்னா குறையும். எதை பேஸ் பண்ணியிருக்கு இந்த ப்ரைஸிங் கேட்குறாங்க. கன்சியூமருடைய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து மாறுமா, இது இருக்குமா, காம்படிட்டர்ஸோட ப்ரைஸை பொறுத்து இருக்குமா, செல்ஃப் டிசிஷன் இருக்குமா, நன் ஆஃப் தி அபோவ். இதில் கவனிக்க வேண்டியது, இங்கே வந்து ப்ரைஸ் வந்து கூடும் குறையும் சொன்னேன். குறையும் போது காஸ்ட்டு கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க, காஸ்ட்டோட சிலப்போ கம்மியாக கூட ஆகலாம். எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தீர்மானிக்கிறது காம்படிட்டர்ஸ். அப்போ மார்க்கெட்டில் காம்படிட்டர்ஸ் வந்துட்டு ப்ரைஸை டிசைட் பண்ண வைக்கும். காம்படிஷன் பயங்கர அதிகமாக இருந்துச்சுன்னா காம்படிட்டர்ஸோட ப்ரைஸை நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணணுன்னா நம்ம ப்ரைஸை கம்மி பண்ணி ஆகணும். அப்போ ஆன் கோயிங் ரேட் ப்ரைஸிங், ஆன் கோயிங் போகிற போக்கில் நம்ம விலையை கூட்ட வேண்டியிருக்கும் இல்லைன்னா குறைக்க வேண்டியிருக்கும். சிலப்போ நம்ம மார்ஜினல் நம்மளுடைய காஸ்ட்டை விட கம்மி பண்ண வேண்டியிருக்கும். எதை பொறுத்துனா காம்படிட்டர்ஸை ப்ரைஸை பொறுத்துருக்கு, வேறு எதையுமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதான் இன் ஆன்கோயிங் ரேட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிறோம்.
Question number 11. Under dash method, the price covers entire cost incurred and so it assures that there will not be any loss to the product. இந்த மெத்தடில் ப்ரைஸில் என்டையர் காஸ்ட் அதோடைய செலவு முழுசணும் நம்ம எந்தெந்த செலவாச்சோ இந்த பொருளுக்காக என்னென்ன செலவாச்சோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இது எதை அஷ்யூர் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் விற்கிறது மூலமாக எந்த நஷ்டமும் ஏற்படாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். நஷ்டம் கிடையாது. காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங், டார்கெட் ப்ரைஸிங், பிரேக் ஈவன் ப்ரைஸிங், நன் ஆஃப் தி எபோவ். இதில் எதுன்னு பார்க்கணும். அப்போ காஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடும், லாஸ் வராது. அந்த ப்ரைஸ் கூட காஸ்ட் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ. Question number 12. Dash refers to the system of determining the level of operations where total revenues equal to total expenses. எந்த சிஸ்டம் டிட்டர்மைன் பண்ணுன்னா லெவல் ஆஃப் ஆப்ரேஷன், எந்த அளவுக்கு லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா டோட்டல் ரெவென்யூவும் டோட்டல் எக்ஸ்பென்ஸும் ஈக்குவல் ஆயிரும். வருமானமும் செலவும் ஈக்குவல் ஆகும். எந்த லெவல் ஆஃப் ஆப்ரேஷனில் இது ரெண்டு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு எந்த சிஸ்டம் உதவும்? காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங்கா, டார்கெட் ப்ரைஸிங்கா, பிரேக் ஈவன் ப்ரைஸிங்கா, நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ஆப்ரேஷன் இருந்தால் வருமானமும் செலவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே மெத்தட் தான் இருக்குது, பிரேக் ஈவன் ப்ரைஸிங். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி, பிரேக் ஈவன் ப்ரைஸிங். பிரேக் ஈவன்னாலே நோ லாஸ் நோ கெயின், லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லாத ஸ்டேட். அதாவது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னா வருமானமும் ரெவென்யூவும் எக்ஸ்பென்ஸும் செலவும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் பிரேக் ஈவன் ப்ரைஸிங். Question number 13. In dash pricing policy, price is fixed, simply making adjustment in it to the market condition. Pricing policyல price வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சிம்பிளி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட் into the market condition. மார்க்கெட் கண்டிஷன் தகுந்த மாதிரி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசியா, டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசியா, காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசியா, நன் ஆஃப் தி அபோவ். காஸ்ட் ஓரியன்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். இங்கே பார்க்கணும் மார்க்கெட் கண்டிஷன். வாட் இஸ் மார்க்கெட் கண்டிஷன்? டிமாண்ட் அண்ட் சப்ளை. மார்க்கெட் கண்டிஷன் அப்படி வந்தாலே அங்கே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. அப்போது ஒரு பொருளுடைய டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி, தட் இஸ் கால்ட் மார்க்கெட் கண்டிஷன் தகுந்த மாதிரி ப்ரைஸை சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். தட் இஸ் கால்ட் டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசி. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி, demand oriented pricing policy. 14th question. As per this method, there cannot be any rigid relation between the price of the product and the firm's own cost or demand. இங்கே பார்க்கணும். இங்கே வந்து ரிஜிட் ரிலேஷன், அதாவது ஃபிக்ஸடாக ஒரு ரிலேஷன் கிடையாது. ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்டுக்கும் பொருளோட விலைக்கும் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு இல்லைன்னா டிமாண்ட், அந்த பொருளுடைய டிமாண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், காஸ்ட் அதிகமானாலும் ப்ரைஸ் மாறும், காஸ்ட் குறைஞ்சாலும் ப்ரைஸும் குறையும். டிமாண்ட் அதிகமானால் ப்ரைஸ் அதிகமாகும், டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா ப்ரைஸ் குறைக்கும். அப்போது இங்கே வந்து ப்ரைஸுக்கும் காஸ்ட் அண்ட் டிமாண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. பட் அது ரிஜிட் ரிலேஷன் கிடையாது, மாறும். எதை பொறுத்து, அந்த பாலிசிக்கு என்ன பேர்? காஸ்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசியா, டிமாண்ட் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசியா, காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைஸிங் பாலிசியா, நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. இங்கே நல்லா கவனிக்கணும், ஆன்சர் வந்து காம்படிஷன் ஓரியன்ட். காம்படிஷன் ஒன்று வரும்போது பொருளுடைய விலைக்கும் அதுக்கு செலவு பண்ணதுக்கும் டிமாண்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. காம்படிஷன் ஒன்லி தான் நம்மளுடைய ஏமாக இருக்கும். அப்போ காம்படிஷன் இருந்துச்சுன்னா அந்த காம்படிஷனை நம்ம வின் பண்ணணுன்னா நம்ம ப்ரைஸை காம்படிஷன் மாதிரி மாற்றணும். அங்கே காஸ்ட்டோ டிமாண்டோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளுடைய எய்ம் வந்து நஷ்டமானாலும் நம்ம மார்க்கெட்டை ரீகெயின் பண்ணணும். ஒன்ஸ் ரீகெயின் பண்ணி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் காம்படிஷன் ஓரியன்ட் ப்ரைஸிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்டர் சர்டைன் சர்க்கம்ஸ்டன்சஸ் கம்பெனிஸ் வில் டெம்பரரிலி price their product below the list price is called.
சில சந்தர்ப்பங்களில் கம்பெனி என்ன பண்ணுன்னா தற்காலிகமாக டெம்பரரியாக ப்ரைஸ் ப்ராடக்டோட ப்ரைஸை அதோடைய லிஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக பண்ணி விற்கும். அது என்ன? சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங்கா, ப்ரொமோஷனல் ப்ரைஸிங்கா, டிஸ்கிரிமினேட்டரி ப்ரைஸிங்கா, ஜாகிரபிக்கல் ப்ரைஸிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள் நல்லாயிருக்கும். அதாவது தற்காலிகமாக தான் லிஸ்ட்டில் இருக்க ப்ரைஸை விட கம்மியாக பண்ணி விற்கிறது, சில சந்தர்ப்பத்தில் மட்டும் விற்கிறது வந்துட்டு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்டில் ப்ரொமோட் பண்ணணும், அதுக்காக தான் ஒரு தற்காலிகமாக விலையை கம்மி பண்ணி விற்பாங்க லிஸ்ட் ப்ரைஸை விட. அதுக்கு பேர் தான் ப்ரொமோஷனல் ப்ரைஸிங். அப்போது அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் கம்பெனி வில் டெம்பரரிலி price their product below the list price is called promotional pricing. Discriminatory pricing பார்த்தோம், பாகுபாடு, ஒரே பொருளுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை இருக்கும். ஜாகிரபிக்கல் ப்ரைஸிங்னா ஜோன், அதே மாதிரி ஜோனுக்கு ஒவ்வொரு ஜோனில் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கிறது வந்து ஜாகிரபிக்கல் ப்ரைஸிங் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 16. Dash pricing is purely on the basis of the policy decision of the seller. செல்லர் தீர்மானிப்பார், அவருடைய பாலிசி டிசிஷன், இதுதான் ப்ரைஸிங். பியூர்லி ஆன் தி பேசிஸ், அவர் மட்டும் தீர்மானிக்காது. டிமாண்டோ, காஸ்ட்டோ, காம்படிஷனோ எதுவுமே தீர்மானிக்காது. அவர் தீர்மானிப்பார், இதுதான் ப்ரைஸ், வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது அதில் சொல்லும்போது அர்த்தம் இருக்குது. ஸோ இட்ஸ் கால்ட் மோனோபோலி. வேறு யாருமே காம்படிட்டர்ஸ் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அவர் சொல்கிறது தான் விலை. ஸோ dash pricing is purely on the basis of the policy decision of the seller. செல்லருடைய பாலிசி டிசிஷனை பேஸ் பண்ணி தான் பியூராக ப்ரைஸ் இருக்கும். அப்படிங்கும்போது இட்ஸ் கால்ட் மோனோபோலி ப்ரைஸிங். ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸிங், ஸ்கிம்மிங் ப்ரைஸிங், பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் கொடுத்துருக்கு. இங்கே பார்க்கணும், இட் இஸ் இது இங்கே ப்ரைஸிங் பாலிசி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பாலிசி. அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாரு, அவர் சொல்கிறது தான் ப்ரைஸ், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார். மோனோபோலி ப்ரைஸிங் காம்படிட்டர் இல்லாத போது வைக்கக்கூடிய ப்ரைஸ் தான் மோனோபோலி ப்ரைஸிங். இங்கே செல்லர் டிசைட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஆஸ் நோ காம்படிஷன் இஸ் ப்ரெசன்ட், போட்டியே கிடையாது. த செல்லர் ஹேஸ் எ ஃப்ரீ ஹேண்ட் இன் ஃபிக்ஸிங் ப்ரைஸ். அவருக்கு ஃப்ரீ ஹேண்டாக இருப்பார், அவர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரைஸ். அது மூலம் அவர் என்ன பண்ணுவார், இட் வில் மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட். திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரைஸிங் இஸ் கால்ட், நம்ம இப்போ தான் சொன்னேன் 4 ஆப்ஷன்: நெகோஷியேட்டட் ப்ரைஸிங், டுவல் ப்ரைஸிங், மோனோபோலி ப்ரைஸிங், எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங். நம்பர் 3 மோனோபோலி ப்ரைஸிங். காம்படிஷனே இல்லாமல், ஒரு காம்படிஷன் கிடையாது, செல்லர் வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ரைஸ், அவர் ஃப்ரீ ஹேண்டாக இருப்பார், மேக்ஸிமம் ப்ராஃபிட் கெயின் பண்ணுறாருன்னா தட் இஸ் கால்ட் மோனோபோலி ப்ரைஸிங். நெகோஷியேட்டட் ப்ரைஸிங்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பையர் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம், பேரம் பேசி குறைக்கலாம், அதுதான் நெகோஷியேட்டட் ப்ரைஸிங். டுவல் ப்ரைஸிங்கிறது இன்னொரு பேர் தான் டிஸ்கிரிமினேட்டரி ப்ரைஸிங். டுவெல்னா டூ ப்ரைஸ். ஸோ ஒரே ப்ராடக்ட்டுக்கு 2 விதமான ப்ரைஸ் வைக்கிறது டிஸ்கிரிமினேட்டரி ப்ரைஸஸோடைய இன்னொரு பேர் தான் டுவல் ப்ரைஸிங். கொஸ்டின் நம்பர் 18. திஸ் மெத்தட் இஸ் அடாப்டட் பை ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ் இன் எஸ்டாப்ளிஷிங் ஏ சேல் ப்ரைஸ். திஸ் மெத்தட் இஸ் அடாப்டட் பை ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க சேல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நெகோஷியேட்டட் ப்ரைஸிங்கா, மார்க்கப் ப்ரைஸிங்கா, எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங்கா, அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்க்கும்போது ஹோல்சேலர்ஸ் அந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொருளை வாங்கினது ஒன்றும் வாங்கியதும், அவங்க ஒரு காஸ்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கினதும், அதுக்கு மேலே ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ ஹோல்சேலர் பொருளை வாங்கினதும் அவர் அது மேலே ஒரு ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி ரீட்டெயிலருக்கு சேல் பண்ணுவார். ரீட்டெயிலர் என்ன பண்ணுவார், அதுக்கு மேலே ஒரு ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க. அந்த சேல் ப்ரைஸ்க்கு பேர் மார்க்கப் ப்ரைஸிங். மார்க்கப் ப்ரைஸிங். த கரெக்ட் ஆன்சர் இஸ் மார்க்கப் ப்ரைஸிங். கொஸ்டின் நம்பர் 3. Market penetration pricing strategy can be adopted when A. Market is highly price sensitive, B. Low price stimulates market growth, C. Both A and B, D. None of the above. நல்லா பாருங்கள், மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கணும். இது பார்த்தா உங்களுக்கு இது புரியும். ஒரு மார்க்கெட்டில் ப்ரைஸிங் பண்ணும்போது, பொருளுக்கு விலை வைக்கும்போது
நம்ம எந்த பீப்புளை டார்கெட் பண்ணுறோன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லோ இன்கம் குரூப் பீப்புளை டார்கெட் பண்ணும்போது அவங்க எப்பொழுது எந்த பொருளை விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, விலை குறைவாக இருக்கிற பொருளை விரும்புவாங்க. அதாவது இஸ் கால்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவ். லோ ப்ரைஸாக இருந்தால் ஹைலி ப்ரைஸ் சென்சிட்டிவ். ப்ரைஸ் லோ ஆகும்போது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஹை ஆச்சுன்னா வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய காம்படேட்டர்ஸ் இருப்பாங்க மார்க்கெட்டில். அந்த மார்க்கெட் காம்படேட்டர்ஸ்லேருந்து நம்ம பொருளுக்கான மார்க்கெட்டை பொசிஷனிங் பண்ணும்போது, அதை வந்து நம்ம அந்த கஸ்டமர்ஸ் நம்ம பொருள் சைடுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, லோ ப்ரைஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி, அது மூலமாக அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டு கொண்டு போவாங்க. இதுதான் மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸை அதிகப்படுத்துறது. அப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், மார்க்கெட் இஸ் ஹைலி ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கும்போது இந்த மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடாப்ட் பண்ணுவோம். இட்ஸ் ஆல்சோ கரெக்ட். செகண்ட் பாருங்கள், லோ ப்ரைஸ் ஸ்டிமுலேட்ஸ் மார்க்கெட் க்ரோத். அதாவது லோ ப்ரைஸ் தான் மார்க்கெட் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டும். அப்போ இது போத் ஆர் கரெக்ட். ஒரு மார்க்கெட் பெனிட்ரேஷன் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து போத் ஆர் கரெக்ட். ஹைலி ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்கணும், லோ ப்ரைஸ் தான் மார்க்கெட் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். இது ரெண்டும் இருக்கும்போது தான் நம்ம இந்த பாலிசியை அடாப்ட் பண்ணுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி, போத் A and B. Fourth question, under DAS method, a very high price is fixed for a new product initially and later the price is reduced gradually when competitors enter the market. இது ஒரு பியூட்டிஃபுல்லான மெத்தட். மார்க்கெட் Thank you for watching this video. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.